பெண்கள் பெண் குழந்தைக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க தவறியதாக தாவேக அரசுக்கு எதிராக கண்டன தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடக்கும் அதிமுக மகளிர் அணி கூட்டத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பெண்கள் பெண் குழந்தைக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க தவறியதாக தாவேக அரசுக்கு எதிரான கண்டன தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டத்தில் தாவேக அரசுக்கு எதிராக கண்டன தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பெண்கள் பெண் குழந்தைக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க தவறியதாக தாவேக அரசுக்கு எதிராக இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். முத்துக்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். இன்று காலை அதாவது அதிமுகனுடைய மகளிர் அணி கூட்டம் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது அந்த கூட்டத்துல 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதோட கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த அதிமுக மகளிர் அணி கூட்டத்தில் அதிமுக மகளிர் அணியுடைய முக்கிய நிர்வாகிகள், அதே போல முன்னாள் அமைச்சர் வளர்ந்து உட்பட ஏராளமான கலந்து கொண்டனர். இந்த நிலையில அடுத்த கட்ட வளர்ச்சி பணிகள் குறித்து ஒரு பக்கம் பேசியிருக்கக்கூடிய சூழல்ல மேலும் 6 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 6 தீர்மானங்களை பொறுத்த வரைக்குமே தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி என்றும், அதே போல இரவு பகலாக அதிமுக அல்லும் பகலும் தேர்தல் பணிகளை மேற்கொண்ட கட்சியின் பொதுச் செயலாளருக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல பெண்கள் மற்றும் பெண் குழந்தைக்கு எதிராக தோற்றம் பாலியல் வன்கொடுமையை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வரும் பொய்க்கால் குதிரை அரசு என தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு மகளிர் அணி கூட்டத்தில் கண்டன தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகள் முறைகேடாக நடைபெற்றதாக எழும் புகார் மீது உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இளைஞர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்கள் தகுதியானவர்கள் நியமிக்க அரசுக்கு வலியுறுத்தி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் அவதிக்குள்ளாகும் தமிழக மக்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6வது தீர்மானமாக எதிர்வரக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் பணிகளை கண் தூங்காமல் கடமை உணர்வோடு ஆற்றி கட்சிக்கு பெருமை சேர்த்திட மகளிர் அணி கூட்டத்தில் இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிமுகவினுடைய மகளிர் அணி கூட்டமானது இன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த மகளிர் அணி கூட்டத்தில் 6 முக்கிய தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. விவரங்களை வழங்கினார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். நன்றி.